ஏப்ரல் 2, 2024 பள்ளிக்கரணையில் காமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இருக்கிற ராம்நகர் சவுத் எக்ஸ்டென்ஷனில் 6வது தெருவில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல தரை வாடகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிரவுண்டை வந்து இந்த குடோனுக்கு வாடகைக்கு விடுற வழக்கம் இருக்குது. அங்கே எப்படின்னா ஒரு 2 கிரவுண்டு 3 கிரவுண்டு ஒன்றா சேர்த்து காய்லான் கடைன்னு சொல்லுவாங்க, இரும்பு குடோன், இந்த மாதிரி இடத்துக்கு வந்து வாடகைக்கு விட்றாங்க. வாடகைக்கு விட்ட இடத்துல அங்கே நிறைய வயரு, தேவையில்லாத பொருள், ஏசியோட இது போன பொருள்கள், இது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், இது எல்லாத்தையுமே இங்கே வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்துல ஏதோ தீ பிடிச்சி என்டையர் அந்த லொக்கேஷனை பார்க்குறீங்க நீங்கள். இங்கே வந்து வியூஸ்லாம் பாருங்கள், தகன்னு எரியுது. இது வந்து சுற்றி ஒரு எம்டியாக இருக்கிறதுனால அந்த தீ வந்து நேராக ஒரு லெஃப்ட் சைடில் அப்படியே வந்து பறந்து போகுது. இந்த பக்கத்துலலாம் வீடு இருந்தால் நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும். ஸோ கவனக்குறைவு. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பொருள் வைக்கலாமா வைக்கக்கூடாதாங்கிற ஒரு கவனக்குறைவு இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு தீ விபத்து ஆயிடுச்சு. இதை அமர்த்தலாமா அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான சேஃப்டி மெக்கானிசமே கிடையாது. இங்கே பாருங்கள் எப்படி போகுதுன்னு. எவ்வளோ மோசமான ஒரு சுச்சுவேஷன் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல வச்சுருக்கிற இந்த குடோனில் இருக்கவங்க. அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தீயணைப்பு படை எல்லாமே வந்து இதை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல இவங்க வச்சுருக்க குடோனில் இருக்க திங்ஸ் மட்டும்தான் தீ பிடிச்சிருக்காங்கன்னா அது மட்டும் கிடையாது. இதனால் அதற்கு முன்னாடி இருக்கிற ஒரு கடை வீதிகள்லாம் இருக்குது. ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, அதனுடைய உள்ளே ஃபுல்லாகவே எரிச்சு போயிடுச்சு. அதுக்கு பிறகு அதுக்கு பின்னாடி சைடு இருக்கிற ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தை நான் கொஞ்சம் கழிச்சு காட்டுறேன். எல்லா செடிகளுமே அங்கேருந்த கூரை, அங்கேருந்த மோட்டார் எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தரை வாடகை விட்றவங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை இந்த சேஃப்டி மெக்கானிசம் வச்சுருக்காங்களா அப்படின்னு யாருமே இங்கே எந்த சோதனையுமே இல்லாமல் இஷ்டத்துக்கு வாடகை விட்றாங்க. ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா சுற்றி மக்கள் இருக்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு இடத்த வாடகைக்கு விட்டு இவ்வளோ கேவலமான ஒரு சேஃப்டியான இடத்துல வச்சதுனால இன்றைக்கி பொருள் சேதம் அடைஞ்சிருக்கு. லக்கீலி பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த மக்களுக்கும் உயிர் சேதம் நடக்கலை. இங்கே பாருங்கள், இது எங்கேயாவது இதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியுமா? எப்பேற்பட்ட தீ இருந்தால் எவ்வளோ பெரிய புகைக்கு வந்து வெளியே வந்திருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கவர்மெண்ட்டோ இந்த அரசாங்க அதிகாரிகளோ இதை எப்படி அப்ரூவ் பண்ணுறாங்கன்னே தெரியல. தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து அவ்வளோ சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாம் செக்அப் பண்ணுறவங்க இந்த மாதிரி தரை வாடகை விட்ற ஒரு குடோனெல்லாம் வந்து ஏன் வந்து யாருமே வந்து சர்வே பண்ணி இது சேஃப்டிலாம் இருக்குதா இல்லையான்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. தெரியவே இல்லை. பல லட்சம் ரூபா பொருட்கள் வந்து இங்கே வந்து லாசமாயிருக்குன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு. ஆனால் அதை தாண்டி சும்மா இருந்த பக்கத்தில் இருந்த ரெஸ்டாரண்ட்டு, பின்னாடி இருந்த தோட்டம், இவங்க வச்சுருந்த இடத்துல பொருளும் சேதமாயிருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? அவன் இடத்துல சரியாக வச்சுக்கல, அவன் பொருள் சேதமாயிடுச்சுன்னா அது ஓகே, அது அவனை சம்மந்தப்பட்டது. ஆனால் சுற்றி இருக்கிற மக்கள் கூட இன்றைக்கி எவ்வளோ வேதனைப்பட்டிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிற இவ்வளோ கக்கிருக்கு புகைகள். எத்தனை மக்கள் சின்ன குழந்தைங்கள்லாம் சுவாசிச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு தீயணைப்படை வந்து தண்ணியெலாம் விட்டு அடைச்சி பார்க்குறான். கிட்டத்தட்ட காலையில் 11:30 மணிக்கு ஏப்ரல் 2, 2024 ஆரம்பித்தது. ஆனால் கிட்டத்தட்ட அது முடிகிறதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு. 3:30 வரைக்கும் வந்து அந்த தீ அணைக்க முடியல. ஆனால் இரவு நேரம் வரைக்கும் இதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது அவ்வளோ சாதாரண விஷயமாக விட்டுட்டு போகவே முடியாது. இதே மாதிரி பல இடங்களில் தரை வாடகை ஒரு இடத்துல சில குடோன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். சேஃப்டி இருக்கா, இதுக்கு இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்களா, சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இருக்குதா அப்படின்னு. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் எவ்வளவோ மெக்கானிசம் இருக்குது இதெல்லாம் சேஃப்டியாக வச்சுக்கிறது. ஆனால் யாருமே அதுக்கு ரெடியாக இல்லை. செலவாயுதம் அப்படிங்கிறதுக்காக பண்ணாமல் இருக்காங்க. ஒரு 5 ரூபா 10 ரூபா 1000 ரூபா 2000 சேவ் பண்ண போய் பல லட்சம் ரூபா லாஸ். இதுதான் அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு தோட்டம். இந்த தோட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு செடிகள்லாம் வச்சுருக்கேன். இந்த இடத்துல இந்த ஒரு கூரை, இபி மோட்டார், மீட்டர் எல்லாமே வந்து எரிஞ்சு போச்சு. ஒரு இதோ இங்கே பாருங்கள், இதுதான் அந்த உள்ள குடோனில் உள்ள இடத்துல நெருப்பாக வந்து கடந்தது. அதன் தாண்டி அது பின்னாடி இருக்கிற ஒரு தோட்டத்துலேயும் எவ்வளோ செடிகள்லாம் வந்து எவ்வளோ மோசமாக வந்து கருகி கிடக்குங்க பாருங்கள். இது வந்து உள்புறத்தில் உள்ள ஒரு பகுதி. இதை தான் நான் உங்களுக்காக வீடியோ எடுத்திருந்தேன், ஷூட் பண்ணியிருந்தேன். சுற்றி கரண்ட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, கரண்ட் வயர்லாம் சப்ளை ஆகிட்டு இருக்குது. இந்த தோட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெருப்புகள்லாம் செஞ்சு அந்த தென்னை மரம், கொய்யா மரம், அப்புறம் அவங்க வச்சுருந்த சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ் மரங்கள் எல்லாமே வந்து கருகி போச்சு. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த தென்னை மரம்லாம் இனிமேல் வருமானே தெரியல. ஸோ யாரோ ஒருத்தருடைய அலட்சிய போக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு ரீசனாக இருக்குது. இந்த அலட்சிய போக்கு தான் இன்றைக்கி
இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது காலையில் 11:30 மணிக்கு நடந்தது. இரவு 7:30 8 மணி வரைக்கும் இந்த க்ளீனப் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னே ஐடியாவே இல்லாமல் இந்த தெருவே ஸ்தம்பித்து போயிருக்குது. இதை தான் நம்ம வந்துட்டு சொல்கிறோம், ப்ராப்பர் ப்ரொசீஜராக பண்ணணும்னு சொல்லிட்டு யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க.